देवासु ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। 10வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதக. யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிங்க பத்மாவதஜி படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஜெய். ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். பொருளுரை. வேதங்களை பக்குவமாக கற்றறிந்த ஒரு அறிஞரும் சைத்தன்ய மகாபிரபுவை போன்ற அதிகாரிகளிடமிருந்து விஷயங்களை அறிந்தவரும் அந்த உபதேசங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டவருமான ஒருவர் ஜட ஆன்மீக உலகங்கள் எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதனை நன்றாக அறிந்துள்ள காரணத்தால் அவர் பரம புருஷரின் பக்தி தொண்டில் திடமாக நிலை பெற முடியும். முட்டாள்களாலோ அபத்தமான கருத்துரைகளாலோ அவரை பெறச் செய்ய முடியாது. பிரம்மா, சிவன் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை எல்லா வேத இலக்கியங்களும் ஒப்புக்கொள்கின்றன. அதர்வ வேதத்தில் கோபால தாவணி உபனிஷத் 1.24 யோ பிராமணாம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச சகா பயதி ஸ்ம கிருஷ்ண. வேத ஞானத்தை பிரம்மாவிற்கு முதலில் உபதேசித்ததும் ஆதியில் அந்த வேத ஞானத்தை பரப்பியதும் கிருஷ்ணரே என்று கூறப்பட்டுள்ளது. பின்னர் மீண்டும் நாராயண உபனிஷத்தில் அதக புருஷஹ வை நாராயணோ காமயதக பிரஜா ஸ்ருஜேயதி. பின்னர் பரம புருஷ பகவானான நாராயணர் உயிரினங்களை படைக்க விரும்பினார் என்று கூறப்பட்டுள்ளது. உபனிஷத் தொடர்ந்து கூறுகின்றது, நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் பிரஜாபதி பிரஜாயதே, நாராயணாத் இந்திரோ ஜாயதே, நாராயணாத் அஷ்டோ வசவோ ஜாயந்தே, நாராயணாத் ஏகாதச ருத்ரா ஜாயந்தே, நாராயணாத் துவாஷ சாதித்யா. நாராயணனிடமிருந்தே பிரம்மா பிறந்தார். நாராயணரிடமிருந்தே பிரஜாபதிகள் பிறந்தனர். இந்திரர் பிறந்தார். நாராயணரிடமிருந்தே 8 வசுக்கள் பிறந்தனர். நாராயணரிடமிருந்தே 11 ருத்ரர்கள் பிறந்தனர். நாராயணரிடமிருந்தே 12 ஆதித்யர்கள் பிறந்தனர். நாராயணர் கிருஷ்ணரின் விரிவங்கம் ஆவார். அதே வேதத்தில் நாராயண உபனிஷத் பிரம்மண்யோ தேவகி புத்திர, தேவகியின் மைந்தனான கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஏகோவை நாராயண ஆசின் ந பிரம்ம ந ஈசானோ நாபோ நாக்னி சமே சமோ நேம தியாப் ஆப்ருத்வி ந நக்ஷத்ராணி ந சூர்யா. படைப்பின் ஆரம்பத்தில் பரமபுருஷனான நாராயணன் மட்டுமே இருந்தார். பிரம்மாவோ சிவனோ நீரோ அக்னியோ ஆகாயத்தில் சந்திரனோ நட்சத்திரங்களோ சூரியனோ இருக்கவில்லை. மகா உபனிஷத் பரமபுருஷரின் நெற்றியில் இருந்து சிவபெருமான் பிறந்தார் என்று மகா உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே பிரம்மாவையும் சிவனையும் படைத்த பரமபுருஷரே வழிபாட்டிற்கு உரியவர் என்று வேதங்கள் கூறுகின்றன. மகாபாரதத்தின் மோட்ச தர்ம பகுதியில் கிருஷ்ணரே கூறுகின்றார், பிரஜாபதிம் ச ருத்ரம் சாத் அகம் ஏவ சுஜாமி வை தௌஹி மாம் ந விஜானிதோ மம மாயா விமோகிதோ. பிரஜாபதிகள் சிவன் உட்பட அனைவரும் என்னால் படைக்கப்பட்டவர்களே, எனது மாயா சக்தியில் கவரப்பட்டிருப்பதால் அவர்களை படைத்தவன் நானே என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். வராக புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது, நாராயண பரோ தேவஸ் தஸ்மாத் ஜாதஷ் சதுர்முக தஸ்மாத் ருத்ரோ பவத் தேவ ச சர்வ ஞானம் கதக. நாராயணனே முழு முதற் கடவுள். அவரிடமிருந்தே பிரம்மா பிறந்தார். பிரம்மாவிடமிருந்தே சிவன் பிறந்தார். படைப்புகள் அனைத்திற்கும் மூலம் பகவான் கிருஷ்ணரே. அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக அறியப்படுகிறார். எல்லாம் என்னிடமிருந்தே பிறந்தன என்பதால் நானே எல்லாவற்றின் மூல காரணம். அனைத்தும் எனக்கு கீழ்ப்பட்டவை, எனக்கு மேற்பட்டு எவரும் இல்லை என்று அவரே கூறுகிறார். கிருஷ்ணருக்கு மேற்பட்ட உன்னத ஆளுநர் எவரும் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலம் வேத சாஸ்திரங்களின் அடிப்படையில் கிருஷ்ணரை இவ்வாறு புரிந்து கொள்பவன் தன்னுடைய முழு பலத்தையும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி உண்மையான அறிஞனாகிறான். அவனிடம் ஒப்பிடும்போது கிருஷ்ணரை முறையாக அறியாத அனைவருமே முட்டாள்கள் தான். முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபராக கருதுவர்.
கிருஷ்ண பக்தன் அத்தகைய முட்டாள்களால் குழம்பக்கூடாது. பகவத்கீதையின் மீதான அங்கீகாரமற்ற விளக்க உரைகளையும் கருத்துக்களையும் அறவே தவிர்த்து உறுதியுடனும் திடமாகவும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. சோ இந்த 10ஆம் அத்தியாயம் ஆரம்பத்துல இருந்து எப்படி வந்துட்டு இருக்குன்னா, பகவான் வந்து தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது நான் தான் தேவர்களுக்கெல்லாம் ஆதி அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாரு. என்னை அப்படி புரிஞ்சுக்கிறவன் என்கிட்ட வருவான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவாலிட்டிஸ் எல்லாம் சொன்னாரு. இந்த புத்தி, ஞானம், அசம்மோகம் அதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே என்னாலதான் படைக்கப்பட்டிருக்கு அர்ஜுனா அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் தான் வந்து பிரஜாபதிகளை படைச்சேன், மனுவெல்லாம் நான் தான் படைச்சேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றாரு. சோ போன ஸ்லோகா நம்ம என்ன பார்த்தோம்னா, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவன் கண்டிப்பா பக்தி பண்ணுவா, அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. சோ இப்ப நாம வந்து சதுர் ஸ்லோகிக்குள்ள என்டர் ஆகும். சதுர் ஸ்லோகி கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? 10வது அத்தியாயத்துல 8, 8, 9, 9, 10, 10, 11 11 4 ஸ்லோகம் மாதாஜி. அப்படின்னா என்ன அர்த்தம் சதுர் ஸ்லோகி அப்படிங்கிறது? நாளும் மிகவும் முக்கியமான அந்த 4ல வந்து அந்த மொத்த கண்டென்ட்டும் இருக்கு இல்லைங்களா? பகவத்கீதையினுடைய மொத்த கண்டென்ட்டும் அந்த 4 ஸ்லோகால இருக்கு. அதான் சதுர் ஸ்லோகி. பாகவத்துக்கு சதுர் ஸ்லோகி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சதுர் ஸ்லோகி பாகவதம் அந்த 4 ஸ்லோகால இருந்துதான் மொத்த பாகவதமே எலாபரேட் ஆகி வந்தது. சரிங்களா? 4 ஸ்லோகா தான் ஃபர்ஸ்ட் வந்தது. சோ பகவான் பேசுறது பிரம்மாட்ட 4 ஸ்லோகா. அது வந்து அப்படியே அவர் அடுத்தடுத்து சொல்ல சொல்ல எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே வந்து இன்னைக்கு நாம படிக்கிற அந்த ஸ்லோகம் எல்லாம் வந்து அதுல இருந்து தான் வருது. சோ பேஸ் இதுதான், இந்த சதுர் ஸ்லோகி தான் பேஸ். பகவத்கீதையின் சாரம் இந்த 4 ஸ்லோகால தான் இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் சதுர் ஸ்லோகில நம்ம என்டர் ஆயிருக்கோம். சோ அந்த சதுர் ஸ்லோகில ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாருன்னா பகவான், அகம் சர்வசிய பிரபுவோ. அகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இவ்வளவு நாளா பகவத்கீதை கேக்குறீங்க, படிக்கிறீங்க இல்லையா? சர்வசிய அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பிரபவோ அப்படின்னா அனைத்து முக்கியமான தலைவர், லீடர், அந்த மாதிரி தலைவர். இப்போ உங்களுக்கே தெரியுது இல்லையா? யாராவது கேட்டாங்கன்னா போய் பகவத்கீதை புக்கை நீக்கி 10.8 எடுத்து காமிங்க. இது காமிங்க. அகம் சர்வசிய பிரபோ கிருஷ்ணா சொல்லியிருக்காருங்க. அதுக்கு மேல நம்ம என்ன ப்ரூஃப் வேணும்னு கேக்குறேன் நான். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் கிருஷ்ணா தான் காடுங்கிறதுக்கு? அகம் சர்வசிய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. மத்தனா எங்கிட்ட இருந்துதான், சர்வம்னா எல்லாம், பிரவர்த்ததேன்னா வந்தது. மத்த சர்வம் பிரவர்த்ததே எல்லாமே எங்கிட்ட இருந்துதான் வந்தது. அகம் சர்வசிய பிரபுவோ எல்லாமே எங்கிட்ட, நான் எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன். எல்லாமே மத்த சர்வம் பிரவர்த்ததேன்னா எல்லாம் எங்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இதி மத்வா இத தெரிஞ்சுக்கிட்டவன் பஜந்தே. பஜந்தேன்னா என்ன அர்த்தம்? பக்தி தொண்டு புரிவது. பஜந்தேனா அதாவது வழிபடுறது, பகவான வழிபடுறது. சோ அவன் என்ன பண்ணுவான்னா வழிபடுவான். யார? மாம், என்னைய வழிபடுவான். அவன் எப்பேற்பட்டவனா புதா பாவ. புதான்னா அறிவாளி, பாவ சமன்விதா அப்படின்னா கவனமா. அவன் வந்து அறிவாளி, என்ன கவனமா என்ன வழிபடுவான். இப்ப ஸ்லோகாவோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அகம் சர்வசிய பிரபுவோ எல்லாத்துக்கும் நான் தான் மாஸ்டர். மத்த சர்வம் பிரவர்த்ததே எல்லாமே எங்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. இதி மத்வா பஜந்தேமா இத தெரிஞ்சுக்கிட்டவன் என்ன வந்து வழிபடுவான். எப்படி வழிபடுவான்னா புதா பாவ சமன்விதா. அவன் வந்து ரொம்ப கவனம், அவன் அறிவாளி, அவன் ரொம்ப கவனமா வழிபடுவான். இதுதான் பகவான் சொல்லி கொடுத்திருக்காரு. சான்ஸ்கிரிட் வேர்ட்லயே நீங்களே இப்ப சொல்லிட்டீங்க எல்லா மீனிங்கும். சோ இதுக்கு மேல ஏதாச்சும் புட்டு புட்டு வைக்கணுமா கிருஷ்ணாதான் காடுன்னு? இன்னும் இதுக்கு மேலே நாம போய் தேவர்கள் எதையாவது வழிபட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, என் அம்மா அப்பா வந்து கோடிக்கணக்குல சொத்து வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட நான் எதுவுமே கேட்காம எங்க சித்தப்பா வந்து ஒரு லிமிட்டடா சொத்து வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் எனக்கு 100 ரூபா கொடுங்கன்னு சித்தப்பாவை கெஞ்சுற மாதிரி. கேட்டா அவங்க அப்பா கோடிக்கணக்குல கொடுக்க ரெடியா இருக்காரு. ஆனா நீங்க அப்பாவை கேட்காம போய் சித்தப்பாட்ட வந்து கம்மியா சொத்து வச்சிருக்க சித்தப்பாட்ட போய் பணம் கேட்கிறீங்க. அதுதான் நம்ம தேவ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்பா ஏன் அப்பாவை கேட்கறது இல்லைன்னா, அப்பா வந்து நமக்கு தேவைப்பட்டாதான் கொடுப்பாரு. அதனால அப்பாவை கேட்கறது இல்ல இல்லையா? அங்க ஈகோ இடிக்குது. ஆனா நமக்கு பௌதீக உலகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கு எனக்கு அது தேவைப்படுது.
அதனால குறுக்கு வழிக்கு போறது. சோ தேவ வழிபாடுங்கிறதே பகவான் சொல்லிட்டாரு. அது வந்து அவிதி பூர்வகம், தவறான வழிபாடு. சோ பகவான் நீங்க தெளிவா சொல்றாரு. எல்லாமே எங்கிட்ட இருந்தா அர்ஜுனா வந்திருக்கு. அது பிரபுபாத் எவ்வளவு கோட் பண்ணிருக்காரு பாருங்களேன். எத்தனை உபனிஷத்து. என்னென்ன உபனிஷத் மாதாஜி சொல்லுங்க பாப்போம் வரிசையா. என்னென்ன படிச்சு. நாராயண உபனிஷத்து, அப்புறம் மகா உபனிஷத். காமயத கோபால தாபனி அதுக்கு உபனிஷத். முன்னாடியே அதர்வ வேதத்துல இருந்து அதர்வ வேதம், கோபால தாபனி உபனிஷத். எஸ், மகா உபனிஷத், கோபால தாபனி. அப்புறம் மகாபாரத்துடைய மோட்ச தர்மா, வராக புராணம், இது அத்தனையும் கோட் பண்ணிருக்காரு பிரபுபாத். பக்தி சாஸ்திரி படிக்கிறப்ப எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி யார் ஒருத்தர் கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லைன்லயே பிரபுபாத் கொடுத்துட்டாரு. யார் ஒருத்தர் வந்து வேதங்களை பக்குவமா தெரிஞ்சுக்கிட்டவங்க, இல்லைன்னா மகாபிரபுகிட்ட இருந்து போன்ற பெரிய அதிகாரிட்ட இருந்து கத்துக்கிட்டவங்க, அந்த உபதேசங்களை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க, இவங்கதான் ஜட ஆன்மீக உலகின் மூலம் கிருஷ்ணர் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா. பிரபுபாத் தெளிவா கொடுத்திருக்காரு. சோ நாம வந்து எந்த கேட்டகரியில வருவோம் அந்த 3ல? நாம வேதத்தை பக்குவமா கத்தறிஞ்சுக்கிட்டோமா? இல்ல மாதாஜி. அப்ப நாம எந்த கேட்டகரியில வருவோம்? சைத்தன்ய மகாபிரபு போன்ற அதிகாரிகள் இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க. இந்த கேட்டகரியில் நாம் வருமா இல்லையா? ஆமா, மகா பரம்பரையில வரும்போது எஸ், வருவோம். பரம்பரையில வர நாலேஜ் நம்ம கத்துக்கிட்டோம். சோ இந்த கேட்டகரியில் நம்ம வருவோம். சோ இத புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் தான் கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியும். ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் வந்து அவர்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டா தான் பக்தி தோணுல நிலை பெற முடியும் இல்லைங்களா? எனக்கு புரியல அப்படின்னா நான் எப்படி பக்தி பண்ணுவேன்? கிருஷ்ணா காடுன்னு நீங்க தியரியா சொல்றீங்க, ஆனா எனக்கு புரியல அப்படின்னா நான் பக்தியில் ஈடுபட மாட்டேன். சோ புரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் புரிய ட்ரை பண்ணணும், முயற்சியாச்சும் பண்ணணும். பகவானே எனக்கு இது புரியல, எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லி பகவானை தான் பெக் பண்ணணும். அவரு தான் புரிய வைப்பார். உள்ள இருந்து பரமாத்மாவா அவரு தான் வந்து கட்டளை கொடுப்பார், நமக்கு வந்து புரிய வைப்பார். ஞாபகப்படுத்தினா ஏதாச்சும் மறந்துட்டுனா அப்படிதான் பகவான் ப்ரே பண்ணும். பகவானே இப்படி எல்லாம் நீங்க லீல பண்ணலாமா? நானே ஒரு பயங்கர ஞாபகம் மறதி, இப்படி மறக்க வைக்கிறீங்களே, என்ன திட்டு வாங்க வைக்கிறீங்களே அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பேன். அது மாதிரி நமக்கு ஞாபக சக்தி கொடுக்கறது அவருதான், ஞாபக மறதியை கொடுக்கறதும் அவருதான், நமக்கு புரிய வைக்கிறதும் அவருதான். நீ அடுத்தடுத்த ஸ்லோகால் நீங்க அதையும் பார்ப்பீங்க, சதுஸ்லோகிலையும் நம்ம பார்ப்போம். சோ இத நாம பகவான் தான் எல்லாமே அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியா இருப்போமா. உண்மையான அறிவாளியா இருந்தா அவருக்கு பக்தி தொண்டே பண்ணுவோம் அப்படிங்கிறாரு பிரபுபாதன். சோ நாம உண்மையான அறிவாளியா இல்லையா அப்படிங்கறது நம்ம தான் யோசிக்கணும். சோ இதுல என்னென்ன இதுல இருந்து கொடுத்துருக்காங்க நீங்க என்ன, அதர்வ வேதம், அப்புறம் பாத்தீங்கன்னா நாராயண உபனிஷத். அதுல பாத்தீங்கன்னா பகவான் படைக்க விரும்பினார் அப்படின்னு ஒரு லைன் வருது பாருங்க. பரமபுருஷ பகவானான நாராயணர் உயிரினங்களை படைக்க விரும்பினார். விரும்பின உடனே அடுத்த செகண்டே நாராயணட்டு இருந்து பிரம்மா வராரு, நாராயணட்டு இருந்து பிரஜாபதிகள் வராங்க, அவர்கிட்ட இருந்து வசுக்கள் வராங்க, ருத்ரர்கள் வராங்க, ஆதித்யர்கள் வராங்க. நாராயணர் யாருன்னா கிருஷ்ணாவுடைய விரிவங்கம் இல்லைங்களா? சோ அவர் ஜஸ்ட் விரும்பினா போதும் இந்த உலகத்தையே அவரால் படைக்க முடியும். நம்மளால அப்படி முடியுமா? நான் இப்ப விரும்பிட்டேன் இந்த உலகத்தை படைக்கணும்னு, போம போய் வேலை தூக்கத்துல கலா கண்டியா அப்படின்னு நினைப்பீங்க நீங்களா? இல்லைங்களா? நான் விரும்பினா என்ன நடக்கும்? ஒரு டம்ளர் கூட இங்க இருந்து நகராது அந்த இடத்துக்கு. நம்மளோட சக்தி அவ்வளவுதான். ஆனா நாம வந்து கடவுளுக்கு ஈக்குவலா நம்ம நினைச்சுக்கிறோம். அங்கதான் நாம நிக்கிறோம். ஒண்ணுமே கையாலாகாத ஜீவாத்மா நாம. எதுவுமே பச்சையா சொன்னா கையால ஆகாது. நாம வந்து பகவான்கிட்ட வேண்டியிருக்கிறதுலாம் பிச்சை, மர்சி. ஐயா பிச்சை போடுங்கிற மாதிரி எனக்கு கருணை கொடுங்கன்னு கெஞ்சுறோம். ஆனா நினைச்சுக்கிறது உள்ளுக்குள்ள வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சோ கிருஷ்ணாக்கு நம்மள எல்லாம் பார்த்தா எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கும் இல்லைங்களா? என்னடா இது, இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த ஜீவாத்மா இந்த ஆட்டம் போடுதே அப்படின்னு நான் நினைப்பாரு. ஆனா நம்ம அந்த அளவுக்கு இருக்கோம். நான் தான் சூப்பர் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் அந்த ஈகோக்கு ஒரு இத்தனோண்டு அடி வந்துருச்சுன்னா போச்சு.
அப்படியே சிலுப்பிட்டு வந்துடுறோம். உள்ள இருந்து ஒரு ஒரு அசுரன் வெளியே வருவான் பாருங்க, நமக்கே பயமா இருக்கும். அது நானா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? உங்களுக்கு எல்லாம் வரது இல்லையா? வருது மாதாஜி, வரும். எல்லாத்துக்குமே வருங்க அது. எல்லாருக்குமே வரும். அந்த Yes, பர்சன்டேஜ் தான் வித்தியாசப்படும், மத்தபடி எல்லா ஹார்ட்டுக்குமே ஈகோ இருக்குது. மாதாஜி கரெக்ட். எஸ், அது எல்லாமே என்னோட அந்த பொய்யால அடையாளம். நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டு நம்ம ஆடுற ஆட்டம் இது. ஆனா உண்மையிலேயே நம்ம நம்ம ரொம்ப பாவம். நம்ம இறக்குற டைம்ல தான் நமக்கு தெரியும், ஐயோ இது என்னோட உடல் இல்லையா அப்படின்னு பயங்கர ஷாக். ஒரு ஜீவாத்மா தன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷாக் சந்திக்கும். எப்பன்னா இந்த உடலை விட்டு போறப்பதான். ஐயோ இது என்னோட உடலே இல்லையா அப்படின்னு தான் புலம்புமா. அந்த உடலை விட்டே போகாதாமா. கொஞ்ச நேரம் சுத்தி சுத்தி வருமாமா. ஐயோ இது என்னோட பாடி இப்படி கிடக்குதே, என் சொந்தக்காரங்களாம் அழுகுறாங்களே, ஐயோ நான் இது என்ன உடல் ஏன் உடல்னு சொல்லி புலம்பி புலம்பி பார்க்கும். உள்ள போக ட்ரை பண்ணுமா. ஆனா போக முடியாது. அதுக்காக தான் வந்து நிறைய அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்வாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜீவாத்மா பத்தி விடுறதுதான். போயிட்டு வா அப்படின்னு தாட்டி இது பண்ண அனுப்பிச்சு விடுறதுதான். அதுலயும் சில ஜீவாத்மாக்கு வந்து 6 மாசம் அடப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. சும்மா அது வரைக்கும் அது இங்கேயே சுத்திட்டு இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா கரெக்டா சாஸ்திரத்துல வந்து ஒன்ஸ் அது கிளம்பிருச்சுன்னா 11 நாள் 13 நாள்ல அது எங்க போகணுமோ அது போயிரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ நாம லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷாக் ஆகுறோம். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதையவே ஞானிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட இந்த டீப் மெடிடேஷன்ல மனதையும் எல்லாத்தையும் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க. ஆக்சுவலி இந்த அஷ்டாங்க யோகி கூட என்ன பண்ணும்னா அவங்க பக்தியும் பண்ணிதான் ஆகணும். பகவான வந்து உருவமா இருக்காருங்கிறத அக்செப்ட் பண்ணி பக்தியும் கொஞ்சம் பண்ணிதான் ஆகணுமா. பண்ணி கூடவே இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணிட்டு வரப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க அந்த கர்ம யோகம் ஞான யோகம் எல்லாத்தையும் விட்டுதான் ஆகணுமா. பக்தி மட்டும்தான் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குமா. அதுவும் வந்து அளவுல ஜாஸ்தி இருக்காது. பக்தி யோகி அளவுக்கு பக்தி பண்ண மாட்டாங்க, பட் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும்தான் இருக்குமா. அந்த ஸ்டேஜ் தான் பிரம்மபூதம், அதாவது நியூட்ரலான ஸ்டேஜ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்குணத்தை கடந்திருப்பாங்க, மைண்டையும் இன்டெலிஜென்ஸையும் அடக்கி இருப்பாங்க, தான் இந்த உடல் அல்ல ஆத்மான்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதுதான் பிரம்மபூத நிலை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பிரம்மஜோதியில போய் கலக்கிறது. இது வந்து இந்த இன்டர்மீடியட் லெவல். அப்பவுமே வந்து பக்தி பண்ணாதான் அவங்க வந்து அந்த பிரம்மபூத ஸ்டேஜ்க்கே போக முடியும். அதை தாண்டி பிரம்ம ஜோதிக்கு அவங்க போக முடியும். அந்த பக்தியும் அவங்க கை விட்டாங்கன்னா திருப்பி அவங்க இந்த பௌதிக குலத்தை தான் வந்து விடணுமா. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு யோகி ட்ரை பண்ணி விட்டுட்டானா அவனுடைய பரிதாப நிலைமை நினைச்சுப்பாரு. அவன் பல வருஷமா எல்லாத்தையும் அடக்கி உடலோட தேவைகளை அடக்கி மனசை அடக்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு அஷ்டாங்க யோகம் பண்ணி அவன் பக்தி பாட்டை விட்டுட்டான்னா அவன் திருப்பி இந்த பௌதிக உலகத்துடைய அந்த இதுக்கே வந்துருவானா. பக்தி மட்டும்தான் நம்மள இந்த உலகத்தை தாண்டி நான் வெளியில போகணும்னாவே பக்தி இருந்தா மட்டும்தான் போக முடியும். ஏதோ பிரம்ம ஜோதியில போய் ஐக்கியமாகறது ஈஸின்னு நினைச்சிடாதீங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப டஃப். பிரபுபாத் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றாரு, நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அங்க ஒரு வேலையும் இல்லாம நீ தொங்கிட்டு இருப்ப, நீ திருப்பி அங்க இருக்க முடியாது, திரும்பி வந்துருவ. அதனால உன்னோட நேச்சர் என்னன்னா நீ ஏதோ வேலை பண்ணிட்டே இருக்கணும். போனீங்கன்னா ஒரு வேலையும் இருக்காது. சோ அது வந்து பயங்கர செல்ஃபிஷ் ஆக்ட் அப்படிங்கிறாரு பிரபுபாதர். சோ பகவானுக்கு சேவை செய்வதா ஒரு ஜீவாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூப நிலை. அந்த பகவானுக்கு நீ சேவை செஞ்சுட்டு அங்க சேவை செய்யறதுக்கு கோலோகம் போறதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபா. அப்படி இல்லையா என்ன போக முடியல, இங்க வந்து நான் என்னோட சேவையை நான் கண்டினியூ பண்ணேன். அதை விட்டுட்டு நான் போய் பிரம்மஜோதியில என்ஜாய் பண்றேன் அப்படின்னு போறது பயங்கர செல்ஃபிஷ் ஆக்ட், ஸ்பிரிச்சுவல் சூசைடு அப்படின்னு பிரபுபாதர் கொடுப்பாரு. சோ நம் பக்தி யோகி என்ன பண்றான்னா இது எல்லாம் கிராஸ் பண்ணி அவன் பண்ண வேண்டியது சாகிறது மட்டும்தான். மத்ததெல்லாம் கிருஷ்ணா பார்த்துக்குவார். சாகிறது அவன் கையில இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை விஷ்ணு தூதர்கள் நீட்டா வந்து கூட்டிட்டு போறாங்க இல்லைங்களா. துருவ மகாராஜ் பாஸ்ட் டைம்ல வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? துருவ மகாராஜர் அவரு வந்து அவரு தனியா ஒரு லோகம் வாங்கிட்டாரா, வைகுந்த லோகா.
அவர் உடலை விடுறப்போ பாத்தீங்கன்னா 4 விஷ்ணு தூதர்கள் வராங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த விமானத்துல ஏறக்கு முன்னாடி அந்த காலன் அந்த அந்த காலன் டெத்தோட பெர்சானிஃபைடுன்னு சொல்லி அதில் பாகவதர் கொடுத்திருக்காங்க. கா இந்த டெத் வந்து ஒரு உருவமா வந்தா எப்படி இருக்கும்? அந்த உருவத்து மேல தலையில கால வச்சு அந்த விமானத்துல ஏறாராம். அப்படின்னா அவர் வந்து இந்த உடல்லே ஸ்பிரிச்சுவலைஸ் ஆகி போறார். டெத்தையே வந்து அவர் மிதிச்சுட்டு ஏறி போறார். சோ அந்த வைகுந்தாக்கு வந்து அவர் அந்த மாதிரி போறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதே சமயம் அவரை வந்து தங்க அம்மா வர விட்டு போறமேன்னு நினைச்சு திரும்பி பார்க்கல இன்னொரு ஏரோப்ளேன்ல அவங்க அம்மா ஜம்முனுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்லது சொல்லி கொடுத்த ஒரே காரணத்துக்காக சுனிதி வந்து இன்னொரு விமானத்துல போயிட்டு இருக்காங்க. சோ பிரபுபாதர் அங்க எழுதுறாரு, என்னுடைய டிசைபிள்ல யாராவது ஒருத்தர் நீங்க நல்லா பக்தி பண்ணி வைகுந்தா போனீங்கன்னா உங்களை தொட்டு நானும் வருவேன் அப்படின்னு கொடுக்கிறார் பிரபுபாதர். நினைச்சு பாருங்க, அவர்ல நித்திய சித்தா டிவோட்டி. அவர் நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்காக அப்படி சொல்றாரு. நீங்க என்னோட சீடர்கள் யாராவது நல்லா பக்தி பண்ணி வைகுந்தா போனீங்கன்னா உங்களை தொட்டு நானும் வைகுந்தா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ வைகுந்தா போறது வந்து ஏதோ அமெரிக்கா போற மாதிரி நினைச்சிடாதீங்க. 1% நம்ம கிட்ட இம்பியூரிட்டி இருந்தாலும் நம்மளால திரும்பி போக முடியாது. 99.9% நீங்க பியூரா இருந்தாலும் நாட் 1% ஏதோ ஒரு இம்பியூரிட்டி இருந்தாலும் நம்மளால திரும்பி வைகுந்தா போக முடியாது. சோ வைகுந்தா கான்சியஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? டிவி சீரியல் பார்க்கணுமா? பக்தி பண்ணணும். பக்தி பண்ணணும். 100% பக்தி பண்ணணும். 100% பக்தி பண்ணணும். நாங்க பக்தி ரசாமர் சிந்துல படிக்கிறங்க மாதாஜி, 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. ஆனா ஆத்மாங்கிறது ஒண்ணுதான். அந்த ஆத்மா வந்து நம்ம பக்தி பண்ணா அட்லீஸ்ட் மனிதரானாலும் பிறப்போம், இல்லைன்னா நம்ம மிருக மாதிரி கீழ்நிலைக்கு நம்ம போயிருவோம் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இதைத்தானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்பதான் உங்களுக்கு அது புரியுதா? பகவானே, இப்பதான் பக்தி ரசாம் சிந்து படிச்சு உங்களுக்கு அது புரியுது இல்லையா மாதாஜி? பாஞ்சாலி மாதாஜி. ஆமா மாதாஜி, முன்னே சொல்லியிருக்கீங்க 84 சொல்லியிருக்கிறீங்க. இல்ல இப்ப நீங்க பக்திக்கு சொல்லக்குள்ள சொல்றீங்க மாதாஜி. எஸ் மாதாஜி, பக்தி ஆரம்பத்துல பண்ணலைன்னா நமக்கு கீழ்நிலைன்னு சொல்றீங்க மாதாஜி. நான் அதுதானே சொல்றேன். இல்லைன்னா புழுவா போயிடும் அதே தானே சொல்லிட்டு இருக்கேன். புழுவுல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் படிப்படியா வரணும். அதனால பக்தி பண்ணுங்கன்னு அதான் சொல்றேன். குறைஞ்ச மனுஷனா வேணும்னா அடுத்தது ஒரு பிறவியாவது கிடைக்கும் நமக்கு. அதேதானே ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம பேசுறோம். பக்தி பண்ணீங்கன்னா குறைஞ்சது மனுஷ பிறவியாவது கிடைக்கும். எஸ், அதாவது ஒரு உத்தரவாதம் இருக்கு. அதையும் நல்லா பண்ணணும். நம்ம பண்ற மாதிரி இல்லாம சின்சியரா பண்ணணும். சரிங்களா? டைம் இருந்தா பண்றது, இல்லன்னா இல்ல, அப்படி இல்லாம கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 மாலைன்னா 10 மாலை கன்சிஸ்டன்டா பண்ணுவேன்னா பண்ணணும். 16 மாலைன்னா 16 மாலை உயிரை கொடுத்து பண்ணணும். என்ன ஆனாலும் பண்ணிடணும். அந்த மாதிரி தொடர்ந்து பண்றப்பதான் பகவானுடைய இந்த பார்வை நம்ம மேல விழும். சரிங்களா? ஓ, இந்த ஜீவாத்மா ஏதோ ட்ரை பண்றான், நம்ம கிட்ட வர ட்ரை பண்ணி. எல்லாருமெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்றதுதான், எல்லாருமெல்லாம் கிருஷ்ணா கான்சியஸ் எடுத்துக்க முடியாது. எவ்வளவோ கஷ்டத்துல இருப்பாங்க. ஆனா நாம போய் சொன்னாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. யார் ஒருத்தருக்கு அந்த சுக்ருதி லெவல் அவங்கதான் அதை வந்து எடுத்துக்குவாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், அதை இன்க்ரீஸ் பண்றதுதான் நம்ம வேலை. டிவோட்டிஸோட வேலை என்னன்னா அவங்கள போய் பாக்குறது, பேசுறது, திலக்கு வச்சுட்டு போறது. அவங்கள மாதாஜி பாஞ்சாலி மாதாஜி அன்னைக்கு பண்ணாங்கல்ல, வீட்டுக்கு கூப்பிட்டு விளக்கு காமிக்க வைக்கிறது, பிரசாதம் ஏதாவது கொடுக்கறது. குரு மகாராஜ் பாத்தீங்கன்னா எப்பவுமே கையில ட்ரை பிரசாதம் வச்சிருப்பாராம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆஃபர் பண்ணி வச்சிருப்பாராம். எங்க யார பார்த்தாலும் பிரசாதம் கையில கொடுப்பாராம். நம்ம கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க ஆஃபர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் கொடுக்கலாம். அதை ஆக்சுவலி யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இல்லீங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாருமே, அது பிரசாதம் சொன்னவங்க சின்சியரா வாங்கி வாயில போட்டுப்பாங்க. இதையெல்லாம் நம்ம பண்ணலாம். பெரிய லெவல் நம்ம டிவோஷனால போய் களத்துல இறங்கி வேலை செய்ய முடியாது மாதாஜி அப்படி இப்படின்னு நீங்க சொல்லலாம். இதெல்லாம் நீங்க பண்ணலாம். வீட்டுக்கு ஒருத்தர் பத்திரிக்கை வைக்க வந்தா கூட இந்தாங்கன்னு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா வாங்கி வாயில போட்டு போயிடுவாங்க.
சோ இதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். சரிங்களா? பக்திங்கிறது ஏதோ பகவத்கீதை படிக்கிறோம், இந்த ஸ்லோகா இது சொல்லுது, இந்த ஸ்லோகா இது சொல்லுது, அப்படி கிடையாது. பிரபுபாதர் எதை சொல்றேன்னா, அவர் பிரபுபாதர் பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதுறதுக்காக அவர் வரல. அவர் பக்தி தொண்டு பரப்புறதுக்காக வந்தார். பகவான் மேல பக்தி பண்ணி நாம திருப்பி போகணும். அதுதான் பிரபுபாதோடைய மோட்டிவ். ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இருங்க. கொஞ்சம் இருக்கு மாதாஜி. பாஞ்சாலி மாதாஜி இது அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பர்றன்னு சவுண்ட். இப்ப இல்ல இல்லையா? இல்ல மாதாஜி, கிளியரா இருக்கு. ஓகேடா. எஸ். சோ நாம பகவத்கீதைய கரைச்சு குடிக்கிறக்கோ, பகவத்கீதையில இருக்கிறது எல்லாம் நான் புரிஞ்சுக்கிறக்கோ நான் இது பகவத்கீதை படிக்கல. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பகவத்கீதை படிக்கிறது எதுக்குன்னா, கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருதான் கடவுள். அவருக்கு நான் என்னுடைய உண்மையான ஸ்வரூப நிலை நான் இந்த உடல் கிடையாத ஆத்மா. என் ஸ்வரூப நிலையை அவருக்கு சேவை செய்யறது. சோ நான் அந்த மனித பிறவி எடுத்திருக்கிறதே எதுக்குன்னா பகவானுக்கு சேவை செய்யறதுதான். சோ இன்னைக்கோட பாகவத கிளாஸ்ல ஒரு மாதாஜி புலம்பிட்டு இருந்தாங்க. என்னன்னா அவங்க வீட்டுல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் அங்க ஒரு பிரபுஜி கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இங்க பாருமா, நீ இங்க வந்திருக்கிறது இந்த பிரச்சனையை தீக்கிறக்கா கிடையாது, சரியா? நீ இங்க வந்திருக்கிறது பக்தி பண்ண. நீ அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி, அவ்வளவுதான். நீ உன்னோட வேலை உன் பக்தியை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது தான். நீ வேற எதுலயும் நீ தலையிடாம நீ நிம்மதியா இரு அப்படின்னு சொன்னாராம். உண்மையிலே செம்ம அட்வைஸ், இது வேல்யூபிள் அட்வைஸ். நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம். அப்படி மட்டும் பண்ணிட்டு இருந்து பாருங்க, நிம்மதியா இருக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் மூக்க நுழைச்சு இன்னைக்கூட பேசிட்டு இருந்தோம். இங்க பெரியமா அதாவது இங்க இன்னொரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ல ஒருத்தர், அவங்களுடைய பேரனுக்கு கல்யாணம் ஆகலின்னு சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் இது இப்படி கவலைப்பட ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் கொள்ளு பேரனுக்கு கல்யாணம் ஆகணும், அவனோட பையனுக்கு கல்யாணம் ஆகணும், போய்கிட்டே தான் இருக்கும். இதுல கவலைப்படுறதுக்கு உண்மையிலேயே என்ன இருக்கு? நம்ம அதனாலதான் 50 வருஷம் ஆனா அந்த ஃபேமிலி விட்டு விலகுங்கன்னு நம்மளுடைய நம்ம வேதங்கள்லயும் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை முறையிலயும் இருக்கு. நம்ம தான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. 50 வயசுக்கு மேல ஃபேமிலி விட்டு விலகி இருந்து பாருங்க, நிம்மதியா இருக்கலாம். ஆனா நாம எல்லாத்துலயும் மூக்க விட்டுட்டு ஐயோ குத்துதே, அம்மா கொடையுதேன்னு சொல்லி புலம்புறோம். உண்மையிலேயே தேவையில்லை. சோ இந்த பகவத்கீதை எல்லாம் படிக்கிறது எதுக்குன்னா, நான் பக்தி பண்ணணும், அதுக்கு மட்டும்தான், வேற எதுக்காகவும் இல்லை. சோ இன்னைக்கு நான் அந்த இது சொன்னேன் இல்லையா, சாண்டிங். இந்த பக்தி, நம்முடைய பக்தி ஃபுல்லா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நம்ம சாண்டிங் டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த சாண்டிங்க்கு அந்த டிப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஹரிபக்தி விலாசத்துல சனாதன கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. 6 ரூல் இருக்காமா ஜபத்துக்கு. நான் ஜஸ்ட் பாடுறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மனக சம்ஸ்கரணம் சௌச்சம் மௌனம் மந்திரார்த்த சிந்தனம் அவ்யக்ருத்வம் அனிர்வேதோ ஜபா சம்பதி ஹேத்தவா. நான் வேர்ட் பை வேர்ட் சொல்றேன், நீங்களும் அன்மியூட் பண்ணி எங்கூட சேர்ந்து சொல்லலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. மனக சம்ஸ்கரணம் சௌச்சம் மௌனம் மந்திரார்த்த சிந்தனம் அவ்யக்ருத்வம் அனிர்வேதோ ஜபா சம்பத்தி ஹேதவா. மனக சம்ஸ்கரணம் சௌச்சம் மௌனம் மந்திரார்த்த சிந்தனம் அவ்யக்ருத்வம் அனிர்வேதோ ஜபா சம்பத்தி ஹேதவா. எஸ். சோ இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். மனக சம்ஸ்கரணம் அப்படின்னா, நாம மனக சம்ஸ்கரணம், மனசு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போகும், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். மைண்ட்னாவே என்ன, அத மனதோடைய இயல்பே என்னன்னா சஞ்சலம் கி மனக கிருஷ்ணா. அர்ஜுனா சொல்றாரு இல்லையா, மனசு நான் வீசுற காத்த கூட அடக்கிறேன் கிருஷ்ணா,
என்னால மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லி அர்ஜுனா புலம்புறாரு. சோ மனதோட இயல்பு வந்து வேகமா போறதுதான். சோ இப்ப நீ வந்து ஜபத்துல நான் என்ன பண்ணணும்? நீங்க எல்லாரும் என்ன காமன் கம்ப்ளைண்ட் சொல்லுங்க பத்மா மாதாஜி. சாண்டிங் அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்னா அதான் பண்ணிட்டே இருக்கோம், திடீர்னு எங்கேயோ போயிடுறோம். நேத்திக்கோ இல்ல மறுநாளைக்கோ, பாஸ்டோ ஃபியூச்சரோ ஏதோ ஒண்ணு. அப்புறம் எங்கேயோ போயிட்டோமே அப்படின்ட்டு திரும்ப அது ஞாபகத்துக்கு வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு திரும்ப இது பண்ணிதான் வேண்டியது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது வந்து உங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் யூனிவர்சலா எல்லாருக்குமே, ஈவன் மகராஜ் லெவல் இருக்கவங்களுக்கு கூட நடக்குது. சரிங்களா? அதனால இதுக்கு வந்து நம்ம உட்கார்ந்து ஐயோ இப்படி இருக்கே நம்ம கவலைப்பட தேவையில்லை. என்ன சொல்றாங்கன்னா மனசு அப்படிதான் போகும், நீ திருப்பி இழுத்துட்டு வரணும். எங்க தப்புனா மனசு அப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு ஜாலியா கனவு கண்டுட்டு சாண்டிங் பண்ணக்கூடாதான். நீ மைண்ட் அப்படி போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த கொஞ்ச நேரம் இழுத்துட்டு வா, இழுத்துட்டு வந்து ஜபம் பண்ணு. மறுபடியும் அது எப்ப போகும்னே தெரியாது, திருப்பி இழுத்துட்டு வந்து ஜபம் பண்ணு. இதுதான் ஒரே வழியாகும். மனக சம்ஸ்கரணம். திருப்பி வந்து அதை வந்து புடிச்சு இழுத்துட்டு வரணுமா மைண்ட. அதுதான் நம்ம அலைப்பாயிர மைண்ட வந்து அந்த காதுல வந்து இந்த பிரபுபாத் சொல்லுவாராமா, லிசன் 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 அப்படின்பாராம். அந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திர சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அத வந்து நம்ம நல்லா கவனிச்சு கேட்கணுமா. அதுதான் சாண்டிங். சாண்டிங் பண்றது எதுக்குன்னா, சில பேர் நான் மைண்டுக்குள்ள பண்றேன் பண்றேன் அப்படிலாம் இல்ல. நல்லா தெளிவா ஸ்பஷ்டமா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப நாம சொல்றது காதுல விழுகுது இல்லையா, இப்படி கேட்கணுமா. அதுதான் சாண்டிங். சாண்டிங் வந்து நீங்க 7 நிமிஷம், குறைஞ்சது 7 to 8 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி முடிச்சீங்கனாலும் தப்பு, அதை தாண்டி போனீங்கனாலும் தப்பு. 10 நிமிஷம் பண்ணக்கூடாது, ரொம்ப முன்னாடியே 5 நிமிஷமும் பண்ணக்கூடாது. நீங்க ஜபம் பண்றப்ப நாளைக்கு டைம் நோட் பண்ணுங்க, சரிங்களா? குறைஞ்சது 7.5 நிமிஷம், 7 to 7.5 நிமிஷம் ஆகும். எனக்கு அப்படிதான் மாதாஜி ஆகும். கரெக்டா 15 மினிட்ஸ்ல 2 மாலை 2 சொல்லு. அப்படி கணக்கு வச்சுதான் பண்ணுவாங்க மச்சான். 7 குறைஞ்சது 7.5 7 to 7.5 நிமிஷம் ஆகும். 15 மினிட்ஸ்ல 2 ரவுண்டுன்னு பண்ணிட்டோம்னா கரெக்டா வருது. அப்படி பண்ணாதவங்களுக்கு நான் சொல்றேன், 5 நிமிஷத்துல முடிச்சீங்கன்னா அது வந்து நீங்க எங்கேயோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். ஒன்னா சில சிலபிள்ஸ் விடுறீங்க. நான் முன்ன என்ன தப்பு பண்ணணும்னா நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. நான் என்ன பண்ணுவேன், இந்த மணி நகர்த்துறது ஃபாஸ்டா நகர்த்திடுறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணாங்கிலேயே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேங்கிலேயே ஒரு மணி நகர்த்திடுறது. ஹரே ராம் இன்னொரு மணி நகர்த்திடுறது. ஆமா மாதிரி நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியவே இல்லை. கண்டுபிடிச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் ஒழுங்கா கவனமா சொல்லி முடிச்சு பார்த்தா 7.5 நிமிஷம் ஆச்சு. அதுல இருந்து நான் கணக்கு வச்சுட்டு இப்ப வந்து டைம் பாத்துக்கிறது. இப்படியே முன்னாடி முடிச்சாலும் டைம் பார்த்து அந்த கரெக்டா 7 to 7.5 நிமிஷம் ஒரு ரவுண்டு. இத வந்து அது நம்ம எனக்குமே ஆயிருக்குதுங்க மாதாஜி. அப்புறம் தான் அந்த டைம் பார்த்து அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறாங்க ரவுண்ட. கரெக்ட் மாதாஜி. சோ இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறதா. அதனால தயவு பண்ணி நான் தான் ஜபம் பண்றேனே அப்படின்னு அசால்ட்டா விடாதீங்க. அந்த ஜபத்தோட குவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்குதான் இன்னைக்கு வந்து இத கையில எடுத்தேன். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சௌச்சம். சௌச்சம்னா என்ன அர்த்தம்? தூய்மை. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நான் சாண்டிங் பண்ணணும்னா நான் எப்படி உட்காந்து சாண்ட் பண்ணணும்? குறைஞ்சபட்சம் ஒரு எந்திரிச்சிங்கன்னா ஒரு கை கால் முகமாவது கழுவிட்டு உட்காருவோம். டாய்லெட் போயிட்டா குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்து பண்ணணும், சரிங்களா? இது வந்து எக்ஸ்டர்னல் கிளீனினஸ். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, அது வந்து இன்டர்னல் கிளீனினஸ். என்னன்னா நாம என்னென்ன பாக்குறோம், என்னென்ன கேக்குறோம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல வந்து அப்படியே பதிவாயிரும். நீங்க சாண்டிங் பண்றப்ப அமைதியா உட்கார்றப்ப என்ன ஆகும்னா அது எல்லாம் வெளியே வரும். நீங்க என்னென்ன உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கோ எல்லாமே வெளியே வரும். நீங்க முன்னாடி நாள் யார்கிட்டயாவது ஒரு பிரஜல்பா ஏதாவது பௌதீக விஷயங்கள் பேசி இருந்தாலோ, இல்ல ஏதாவது டிவி சீரியல் பார்த்து ஏதாவது தப்பான விஷயங்களை பார்த்திருந்தாலோ, இல்ல வயலண்டா ஏதாவது விஷயங்களை பார்த்திருந்தாலோ, கேட்டிருந்தாலோ, பேப்பர் படிச்சு அதுல ஏதாவது இதா இருந்தாலோ, அது எல்லாமே எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்க சாண்டிங்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கிளென்லினஸ் நீங்க சொன்ன மாதிரி சௌச்சம் எப்படி இருக்கணும்னா,
சும்மா என்னுடைய உடம்ப கிளீன் பண்றதுல மட்டும் இருக்கக்கூடாது, என்னுடைய மைண்ட் கிளீன் பண்ணணும். அப்பதான் என்னுடைய ஜபம் வந்து குவாலிட்டி ஜபாவா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பா ஜபத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ தேவையற்ற விஷயங்களை பார்க்க கூடாது. அந்த காந்திஜியோட அந்த குரங்கு இருக்கும் இல்லையா, பாருங்க. அது தேவையில்லாத பார்க்க கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது. 3 தானேங்க, 3 தானே மத்தது. 3 தான். எஸ், அந்த குரங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தேவையில்லாத பார்க்க கூடாது, தேவையில்லாத கேட்க கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது. கிருஷ்ணாவை தவிர்த்து நம்ம பேசுற எல்லா விஷயமும் பௌதீகம் தான். சரிங்களா? கிருஷ்ணாவை பத்தி பேசுறது மட்டும்தான் நீங்க பேசுற உருப்படியான விஷயம் லைஃப்ல. சோ அத வந்து நம்ம மைண்ட்ல கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ண கூடாது. அது வந்து நெகட்டிவிட்டி. ஈவன் நீங்க வந்து பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, நெகட்டிவான திங்ஸ கேட்காதீங்க, நெகட்டிவான திங்ஸ பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவிட்டி உள்ள ஸ்டோர் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய சாண்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால கிளென்லினஸ் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது. சௌச்சம். அடுத்தது வந்து மௌனம். மௌனம்னா யூஸ்வலா என்ன? அமைதியா அமைதியா இருக்கணும். மௌன விரதம்னா என்னங்க மாதாஜி? பேசாம இருக்கிறது. ஆனா பிரபுபாத் சிந்தனை ஒரு விளக்கம் கொடுப்பாரு இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? மௌனத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாரு பிரபுபாதர்? பகவான் தைரியமா சொல்லுங்க, ஒண்ணும் ஆகாது. நான் யாரையும் தூக்குல போட மாட்டேன். சொல்லுங்க. மௌனம்க்கு பிரபுபாத் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? நீங்க படிச்சிருப்பீங்களே, 17 சாப்டர்ல வந்தது உடலுடைய தவம். வளர்மதி மாதாஜி படிச்சிருப்பீங்களே. பேசாம இருக்கிறது மட்டும் மௌனம் இல்ல. அப்புறம் அவரு தவறு செஞ்ச அவங்க பையனை வந்து ஒரு 10 வருஷம் வந்து போய் ஒரு கோயில்ல இருக்க சொல்லி அவரு வந்து சாண்டிங் பண்ணிட்டு இருந்தாருன்னு ஒரு கதை சொன்னாரு. அவரு பிரபு சொன்னாரு. அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறேங்க மாதாஜி. மௌனம் அப்படின்னா பகவான பத்தி மட்டும் பேசுறது நினைச்சிட்டு அதாங்க மாதாஜி. சரிங்களா? பகவான பத்தி மட்டும் பேசுறதுதான் மௌனம். நீங்க பிரபுபாத் மௌன விரதம் இருக்கிறவங்கள திட்டுவாரு. மௌன விரதம் வேஸ்ட்ங்கிறாரு. நீ வந்து பேசாம இருக்கிறதே வந்து அஃபென்ஸ் தான். பேசணும், பேசினா பகவான பத்தி மட்டும் பேசணும். அதுதான் மௌனம். கரெக்டுங்களா? ஒத்துக்கிறீங்களா எல்லாம்? அதுதான் மௌனம். சோ நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும், அது கூட வந்து பகவத்கீதையில பகவான் என்னென்ன சொல்லித்தர பாருங்க. வாக்கின் தவம். நம்ம குடும்பத்துல பேசினா நம்மள வந்து வர்றாங்களே அப்படி இப்படி பேச போறாங்களேன்னு தெரிஞ்சு அவங்களே என்ன இருந்துக்குவாங்க மாதாஜி. அதனால நம்ம மௌனமா இருக்கதான் மௌனம் தான் இருக்கணும் மாதாஜி. நாம தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசவே தேவையில்லை. அதனால ஏதாவது ஒரு பைசா பிரயோஜனம் உண்டானா இல்ல இல்லைங்களா? எந்த பிரயோஜனமும் இல்ல. கிருஷ்ணாவை பத்தி பேசுனீங்கன்னா கூட உங்க ஆத்மாவுக்கு வந்து ஒரு நிம்மதி. சோ வாக்கின் தவம்னே வந்து பகவான் வந்து ஒரு ஸ்லோகாவே கொடுத்திருக்காரு. அனுத்வேக கரம் வாக்கியம் ஒரு ஸ்லோகா வரும். என் பேச்சு எப்படி இருக்கணும்? பேச்சு வந்து சாஸ்திரிக்கலா இருக்கணுமாமா. என் இஷ்டத்துக்கு என் மனக்கற்பனை நான் பேசக்கூடாது. இனிமையா இருக்கணும். மத்தவங்களை துன்புறுத்தாத பேச்சா இருக்கணும். சாஸ்திரிக் எவிடன்ஸோட இருக்கணுமா. இப்படிதான் ஒருத்தன் பேசணும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அப்படி பேசலீன்னா நீ பேசாம வாய மூடிட்டு அப்படிங்கிறார். சோ மௌனம் அப்படிங்கிறது என்னன்னா பகவானை பத்தி மட்டுமே பேசுவது. வேற எதுவும் அந்த வாச்சோ வேகம் சொல்லுவாங்க இல்லையா, உபதேசாமிரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகால வரும். வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜிஹ்வா வேகம், உதர உபஸ்த வேகம், ஏதான் வேகான் யோ விஷகேத தீரா ஜன்ம அத்மிமா பிருத்வீம சிஷ்யாத். அதாவது வாச்சோ வேகம் அப்படின்னா அந்த டங்கு, நாக்குடைய அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்றவன். வயிறு, அப்புறம் பாலுறுப்பு, இதோட வேகத்தை எல்லாம், மனசு குரோத வேகம், கோபத்தோட வேகம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவன். இந்த உலகம் பூராவுமே டிசைப்பிள சிஷ்யர்களை ஏத்துக்க தகுதியானவனாம். குருவோட தகுதி சொல்றான். இதெல்லாம் பண்ணாதவங்க உண்மையான குரு கிடையாது.
நாக்கையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நாம எப்படி மத்தவங்களுக்கு சொல்லி தர முடியும் இல்லைங்களா? அதனாலதான் குரு அப்படிங்கிறது சாதாரண வார்த்தையில ரொம்ப ஹெவியான வேர்டு. நான் அத ஏத்துக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த எல்லா குவாலிட்டியும் அந்த குருவுக்கு இருக்கணும். வாயை கண்ட்ரோல் பண்ணணும், மனசை கண்ட்ரோல் பண்ணணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், வயிறு கண்ட்ரோல் பண்ணணும், உதரோபஸ்த அதாவது அந்த பாலுறுப்புகளோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இது அத்தனையும் பண்றவங்க தான் உலகம் பூரா சிஷ்யர்கள் இருக்க தகுதியானவங்க. சோ வாய் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட். வாயில 2 விஷயம் நடக்குது இல்லைங்களா? என்ன நடக்குது? பேசுறது ரெண்டுமே ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்றது இல்லைங்களா? லேடிஸ்க்கு பேசாம இருந்தா மண்டைய வெடிச்சிடும். ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு பேசாம இருக்கிறது நமக்கு தான் பனிஷ்மெண்ட் ஆக்சுவலி. அப்புறம் மறுபடியும் பொறுக்க முடியாம அடுத்த நாளே போய் நம்மளா பேசிடுவோம். அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, நம்ம தான் போய் பேசுவோம் இல்லையா? சோ அத கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாவே சாண்டிங் ஒழுங்கா இருக்குமா. தேவையில்லாத விஷயங்களை பேசாம இருந்தாங்க மௌனம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே சமயம் இன்னொன்னு சொல்றாங்க, பேசுறதுல நமக்கு நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. சோ அந்த எனர்ஜி சேவ் பண்ணாதான் நம்ம சாண்டிங் பண்ண முடியும். தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அடுத்தது மந்திரார்த்த சிந்தனம் அப்படின்னா, மந்திர அர்த்த சிந்தனம், மந்திரத்துடைய அர்த்தத்தை மெடிடேட். சிந்தனம்னா யோசிச்சுட்டே இருக்குது, மெடிடேட் பண்றது. சோ மந்திரத்துடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க ரஜினி மாதாஜி, சொல்லுங்க. நம்ம சொல்ற மந்திரத்தோட அர்த்தம் என்ன மாதாஜி? நம்ம ராதா 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 கிருஷ்ணாவுக்கு எனக்கு பக்தியை கொடு அம்மா அப்படின்னு பக்தி தேவியை கும்பிடணும். ஓகே, வேற யாராவது இன்னும் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட நம்ம கேட்கிறோம், எனக்கு இன்னும் பக்தி கொண்டு நாங்க இன்னும் நிறைய செய்யணும், அதற்கான அனுமதி கொடுங்க அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராதாராணி கிட்ட கிருஷ்ணாவோட சேவையில என்னை ஈடுபடுத்துங்கன்னு கேக்குறோம். எக்ஸாக்ட்லி, எஸ். பத்மா மாதாஜி இது சொன்னாங்க, சாந்தி மாதாஜி இது சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். விஷாலி சொன்ன எஸ், பகவான்கிட்ட பெர்மிஷன், சாரி ஸ்ரீமதி ராதாராணிட்டு பெர்மிஷன் கேக்குறோம். எனக்கு பகவானுடைய சேவையில பங்கு எடுத்துக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நம்ம கெஞ்சுறோம். ஏன்னா அவங்கதான் ரெகுலரா பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட நம்ம கேக்குறோம், இந்த அர்த்தத்தை, மந்திரத்தோட இந்த அர்த்தத்தை சிந்தனம் பண்ணணுமா அப்படின்னா மெடிடேட் பண்ணணும். மந்திர அர்த்த சிந்தனம். சோ இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்ம இன்னும் பணிவாகுமாமா. ஏன்னா நம்ம கெஞ்சுறோம், ஸ்ரீமதி ராதாராணி கெஞ்சுறோம், மா தாயே எனக்கு சர்வீஸ் கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறோம். சோ அந்த மூட்ல நம்ம கேட்கணும். நாம ஏதாவது நம்மளுக்கு ஒரு சலுகை வேணும்னா நம்ம எந்த மாதிரி நம்ம கேட்போம்? அதிகாரம் பண்ணியா கேட்போம்? எஸ், அந்த மூட்ல நம்ம கேட்கணுமா. அதான் மந்திர அர்த்த சிந்தனம். அடுத்தது அவ்யக்ரத்வம் அப்படின்னா வேக வேகமா சாண்டிங் பண்றது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா கொஞ்சம் முன்னாடி, சில பேர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாதி மந்திரத்தை முழுங்கிருவாங்க. நீங்கெல்லாம் யாராவது அன்மியூட் பண்ணிட்டு இந்த மியூட் பண்ணாம சாண்ட் பண்ணிட்டு கவனிச்சிருக்கேன் நானு. ஒரு ராமாவை முழுங்கிடுறது, ஒரு கிருஷ்ணாவை முழுங்கிடுறது, இந்த மாதிரிலாம் நடக்குது சாண்டிங் அப்போ. அதனால அந்த மாதிரி பண்ணாம அந்த 16 வார்த்தைகளையும் தெளிவா உச்சரிக்கணுமாமா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி தெளிவா உச்சரிக்கணும். ஒரு வார்த்தையை முழுங்கினோம்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி பொறுமையா இருக்கணுமா, பொறுமையாதான் நம்ம ஜபம் பண்ணணுமா. சோ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே, ஹரே கிருஷ்ணா இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. டைம் பார்த்துக்கிட்டே பண்றது, டிவி பார்த்துக்கிட்டே பண்றது, யார்ட்டையாவது போன்ல பேசி, சில பேர் போன்ல பேசிட்டே கூட ஜபம் பண்றாங்க, கார் ஓட்டிட்டு ஜபம் பண்றாங்க. என்னென்ன கூத்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க டிவோட்டிஸ்ல?
எல்லாமே நடக்குது. நம்ம கலியுகா மைண்ட் அப்படி வேலை செய்யுது. நீ ஜபத்தை முடிக்கணும், எப்படியாச்சும் நீ முடிக்கணும். நைட்டு 9 மணி ஆயிடுச்சுன்னா 10 மாலை இருக்கு, சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் பண்ணு. சோ நம்மள சம்டைம்ஸ் விரட்டும். அப்படிதான் மாதாஜி ஆகுது. அதனால காலையிலேயே முடிச்சிடணும்ட்டு ஒரு முடிவுக்கு இப்பதான் வந்திருக்கேன் மாதாஜி. வந்திருக்கீங்க, ஒரு வழியா வந்திருக்கீங்க. வெரி குட். எனக்கு நடக்குது ஐயோ டைம் ஆகுதே. நைட்டு நீங்க சொல்ற மாதிரிதான் மாதாஜி ஆயிடுது. டைம் ஆயிடுத்து 10, 11 ஆக போறது. எஸ் எனக்கு மாதாஜி. அல்ல அது குவாலிட்டி ஜபாவா இருக்காது இல்லைங்களா? கரெக்ட். அது நம்ம பண்றோம்னு பேர் வேணா பண்ணிக்கலாம். பண்றோம் அந்த நேரம் தூக்கம் வேற வரும், வாயெல்லாம் கண்டிப்பா. அது நிறைய வாட்டி நடந்திருக்கு. நானே ஜபம் பண்றேன்னு நல்லா தூங்குவேன் சமயத்துல. அந்த ஏதோ பாவ பக்தியோட குவாலிட்டிஸ் என்னமோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல ஒரு பிரபுஜி, அது வந்து என்னென்ன அந்த பாவ பக்தி இருக்கவங்களோட குவாலிட்டி சொன்னாரு. அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நான் உங்கள்ட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன், லயா அப்படின்னு சொன்னாரு. அதாவது தூக்கம் வராம இருக்கணும். பகவானோட விஷயங்களை கேக்குறப்ப தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு. போச்சுடா, ஃபர்ஸ்ட் பால்லயே அவுட். நமக்கு இன்னும் சாண்டிங் மணில தூக்கம் வருது, கிளாஸ் கேட்டா தூக்கம் வருது இல்லைங்களா? சோ அந்த நம்மள மீறி அந்த உடம்பு டயர்ட் ஆகி இன்னும் ஏன் இதை கேட்டு இருக்க, தூங்கு, நம்மளுக்கு ஆர்டர் பண்ணிடு. அது போர் அடிக்குது உனக்கு அப்படின்னு இன்டென்ஷன் இது கொடுக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது மைண்ட். சோ நம்ம அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு சாண்டிங்னா பொறுமையா தான் பண்ணணும். சாண்டிங்னு என்னோட வாழ்க்கையில பகவான் வந்து எனக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்காரு. 2 மணி நேரம் தான் நான் பகவானுக்கா ஒதுக்க போறேன். அந்த 2 மணி நேரம் நான் கண்டிப்பா ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். அது ஏன் அந்த 4 to 6 கொடுக்குறாங்கன்னா, அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். அந்த டைம் சத்வம் எல்லா இடத்துலயும் சத்வம் வந்து நிறைஞ்சிருக்குமா, அட்மாஸ்பியர்லயும் சத்வம் இருக்கும். அதனால அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே ரவுண்ட் நீங்க பகல்ல பண்றப்ப பாருங்க இழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, முடிக்கவே முடியாது. அதே 7 நிமிஷம் தான், ஆனா காலையில பண்றப்ப ஈஸியா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையில ஒரு 6:30 7க்குள்ள உங்க ஜபத்தை முடிக்க ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. அதுதான் வந்து உண்மையான ஜபமா இருக்கும். சோ எஸ், அதே மாதிரி நான் வந்து இப்போ ஒருத்தரை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப கெஞ்சி அவரை கூப்பிடுறேன். அவரை வந்து வந்துட்டாரு, அவர் வீட்டுக்கே வந்துட்டாரு. நான் இப்ப என்ன பண்றேன், ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணி இப்படி டிவி பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு எப்படி இருக்கும்? எது கூப்பிட்டாங்க எனக்கு மன கஷ்டமாவும் இருக்கு. அதான் நீங்க கிருஷ்ணா வாங்க, கிருஷ்ணா வாங்க, கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு கூப்பிட்டு அவரை கண்டுக்காம உட்காந்து நாளைக்கு பிளான் நாளானைக்கு பிளான்லாம் நம்ம போட்டு இருந்தோம்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அப்போ கஷ்டப்படும், கஷ்டமா இருக்கும். அதை யோசிச்சு பாருங்க. சாண்டிங் அப்ப நான் கிருஷ்ணாவை கூப்பிடுறேன், வந்துட்டாரு, ஆனா நான் அவரை கண்டுக்கவே இல்லை. நான் எங்கெங்கயோ ஓடிட்டே இருக்கிறேன், இங்க ஓடுறேன் அங்க ஓடுறேன், ஆனா நின்னு அவரை பார்க்க மாட்டேங்கிறேன். சோ அடுத்தாப்படி நீங்க அதை நம்பணும். முதல்ல சாண்டிங் நான் பண்றப்ப கிருஷ்ணா வருவாரு அப்படிங்கிற ஒரு தீர்மானமான நம்பிக்கை இருக்கணும். அப்படி வர்ற கிருஷ்ணாவை நான் வந்து நான் அவர்கிட்ட வந்து அவரை கண்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல வரணும். அப்பதான் நம்மளோட சாண்டிங்கோட குவாலிட்டி நல்லா இருக்குமா. சோ அடுத்தது வந்துட்டு அனிர்வேதோ அப்படின்னா டிட்டர்மினேஷன், திடம். சோ எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் வந்து சாண்டிங் பண்ணியே தீருவேன். ஆக்சுவலி நாம பௌதீக வாழ்க்கையிலேயே நிறைய விஷயம் நமக்கு பிடிக்காது. ஈவன் சமைக்கிறது கூட பிடிக்காது இல்லைங்களா? பிடிச்சா சமைக்கிறோம். அதுவும் வெயில் காலத்துல எல்லாம் அடுப்பு விட்டு போறனாவே வெறுப்பா இருக்கும். ஐயோ, அதுவும் அப்பதான் வந்து உட்கார்ந்துட்டு நம்மள போண்டா, அதுவும் அந்த கோவிட் சமயத்துல எல்லாம் போண்டா வச்சு விடு, பஜ்ஜியை சுடு சொல்லி நம்மள உயரம் வாங்குவாங்க. அடுப்பு விட்டு நிக்கிறனாவே பிடிக்காது. ஆனா நம்ம செய்யறோம். பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபேமிலிக்கா நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன் நம்ம செய்யறோம்? என்னால முடியாதுன்னு சொல்லுங்க. டியூட்டி ஆயிடுச்சு மாதாஜி, டியூட்டி ஆயிடுச்சு. நான் அப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்காம போயிடும் இல்லைங்களா? என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு பயம் இருக்கா இல்லையா? மாதாஜி பகவானுக்கு பிரசாதம் அப்புறம் அந்த மாதிரிதான் மாதாஜி பண்றது, கிருஷ்ணாக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் பசிக்குது இல்லைங்க மாதாஜி, செஞ்சுதாங்க மாதாஜி. நமக்கும் பசிக்குது இல்ல, கரெக்ட். அது செகண்டரி தான் மாதாஜி, ஆனா மத்தவங்களுக்காக பண்றதுதான் அதிகமா நமக்கு இதுவா இருக்கு.
Yes. நமக்கு பிடிச்ச ஐட்டம் தான் இருந்தாலும் வெளியில வாங்க வேண்டாம், நமக்கு பகவானுக்கு சரி. ஆமா அப்படின்னு நினைச்சோம்னாவே இப்ப சரி. செஞ்சிடலாம். Yes. அந்த Yes. கான்ஷியஸ் இல்ல நான் கேக்குறது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சமைக்கிறோம்ல, நிறைய விஷயம் அப்படிதான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சோசியல் ஒரு சில இதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு போங்கன்னு முன்னாடி அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அம்மா சொன்னாங்களே, நம்ம பசங்களும் அப்படிதான் பண்றாங்க இல்லைங்களா? அம்மா சொன்னாங்களேன்னு சில இதெல்லாம் பண்ணுவாங்க சம்பிரதாயங்கள்லாம். அந்த மாதிரி சாண்டிங் பாத்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்டா பண்ணணுமாம். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மைண்டுக்கு வந்து நான் வந்து என்னுடைய கண்டிப்பா நான் செஞ்சே ஆகணும். சோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து இந்த 6 பண்றப்பதான் பாத்தீங்கன்னா என்னுடைய சாண்டிங் வந்து நல்லா இருக்குமா. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மனக சம்ஸ்கரணம். மனச வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம், மனசு அலைபாயிர மனச நிறுத்தணும் ஒண்ணு. அடுத்தது சௌச்சம், கிளென்லினஸ், தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள டம்ப் பண்ண கூடாது. அப்புறம் வந்து மௌனம். மௌனம்னா என்னது? பகவானை மட்டும் பேசுறது. மந்திர அர்த்த சிந்தனம் அப்படின்னா அர்த்தம் புரிஞ்சு சொல்லணும். அர்த்தம் மெடிடேட் பண்றது. அவ்யக்ருத்வம் அப்படின்னா பொறுமையா பண்றது, பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? தேவையில்லாம நம்ம வந்து அவசர அவசரமா சாண்டிங் பண்ணக்கூடாது, பொறுமையா சாண்ட் பண்ணணும். அடுத்தது அனிர்வேதோ அப்படின்னா என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்டா பண்ணணும், திடமான உறுதியோட. நான் தினமும் இந்த டைம் பண்ணுவேன்னா இந்த டைம் பண்ணுவேன், 16 மாலை பண்ணுவேன்னா 16 மாலை நான் பண்ணுவேன். சோ இந்த 6ம் நாம பண்றப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய சாண்டிங்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப குட்டா இருக்குமாமா. சோ நல்ல ஜபம் நல்லா இருந்தாதான் நாம வந்து பகவான்கிட்ட திரும்ப போக முடியும். வேற எந்த ஒரு குறுக்கு வழி கிடையாது. சோ நீங்க ஜபம் பண்றப்ப இந்த 6 விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வளர்மதி மாதாஜி சொல்லுங்க ஒன்னொன்னா என்னென்ன. அதாவது அலைபாய மனச அடக்கணும், அப்புறம் கடவுளை மட்டும்தான் பேசணும், அப்புறம் பொறுமையா செய்யணும், அப்புறம் திட உறுதியுடன் மனசை வச்சு செய்யணும். தூய்மை 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 இருக்கணும். எஸ் கரெக்ட். அப்புறம் மௌனம், மந்திர அர்த்தத்தோட மந்திரத்தை அர்த்தத்தோட சொல்லணும். வெரி குட். எஸ் இந்த 6 பாயிண்ட் தான். நீங்க பத்மா மாதாஜி சொல்லுங்க பாப்போம். மந்திரத்தோட அர்த்தத்தை மனசுல வச்சுக்கணும், தூய்மையா இருக்கணும், மௌனமா பகவானை பற்றி மட்டும் சிந்திக்கணும். அடுத்ததா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? மனசு அலைப்பாய விடாம நம்ம தடுக்கணும், பொறுமையா இருக்கணும், பொறுமையா செய்யணும், மௌனம் திடமா இருக்கணும், டிட்டர்மினேஷனோட இருக்கணும். டிட்டர்மினேஷனோட நம்ம செய்யணும். வெரி குட். 6. எஸ். ரஜினி மாதாஜி சொல்லுங்க பாப்போம். என்ன 6 விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க? மனசு அலைபாயக்கூடாது, மௌனமா இருக்கணும், பிறகு திடமா ஹரிநாமம் சொல்லணும், பொறுமையா இருக்கணும், மந்திர அர்த்தத்தோட சொல்லணும், கடைசியில தூய்மை உள்ளேயும் தூய்மையா இருக்கணும். எஸ் எஸ் கரெக்ட். ராஜேஸ்வரி மாதாஜி நீங்க சொல்லுங்க. மன தூய்மை மாதாஜி, பொறுமை, அர்த்தத்தோட செய்யறது, அர்த்தத்தோட ஜபம் செய்யறது, அலைபாயிர மனச அலைபாய விடாம செய்யறது, மௌனம் சொல்லியாச்சு, பொறுமையா கடவுளை மட்டும் பேசணும், பேசுறது அவரை பத்தி மட்டுமே பேசுறது, மௌனம். இது ஒண்ணு தூய்மை திடமாக சொல்றது.
திடமான மனத்தோட சொல்றேன். ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை மாலைன்னா இத்தனை மாலை நான் செய்வேன் அப்படின்னு திடமான உறுதியோட செய்யணும். உறுதியோட செய்யும். எஸ். சம்பூர்ண மாதாஜி சொல்லுங்க. மனதை அலைப்பாய விடக்கூடாது. பகவானை பற்றி மட்டும் சொல்லணும். சுத்தமா தூய்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், மந்திரத்தின் அர்த்தம் புரிஞ்சு சொல்லணும், திடமான உறுதியுடன் இருக்கணும். வேற லெவல் மாதாஜி, நீங்க சூப்பர் மாதாஜி. எப்படி பத்மா மாதாஜி பாத்தீங்களா? நீங்க கூட தடுமாறுனீங்க, பட்டு பட்டுன்னு வருதா? இல்லைங்க மாதாஜி, நாங்களாம் சொல்றதை வச்சு அவங்க நல்லா மெமரி பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாலும் அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க. எனக்கு உறுதியா இருக்கு, ஷோரா சொல்றேன். மாதாஜி, என் பேர்ல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே. கண்டிப்பா மாதாஜி, உங்களை நம்ம அம்மா எல்லாம் எழுதிப்பாங்க மாதாஜி, எழுதி பண்றாங்க அவங்க. அதான் நீங்களாம் சும்மா நான் காதுல சொல்ற ஜாலியா அதுல மட்டும். ஆமா, இல்லைங்க மாதாஜி, நாங்களாம் எழுதுறோம், ஆனா அது இன்னும் பேசுறதுக்கு வரலைங்க மாதாஜி. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இப்ப எழுதி இருக்கீங்களா? காமிங்க எழுதுனத. எழுதி வச்சிருக்கேங்க மாதாஜி. ஓகே ஓகே ஓகே. சாந்தி மாதாஜி ஓடி போயிட்டாங்களா? இருக்க 6 விஷயம் ஜபத்தை இம்ப்ரூவ் பண்ண 6 விஷயம் கத்துக்கிட்டோம். என்னது மாதாஜி? அழைப்பாயாம மனசு அழைப்பாயக்கூடாது. அப்புறம் தூய்மையா சொல்லணும். அப்புறம் அர்த்தத்தோட சொல்லணும், பொறுமையா அர்த்தத்தோட சொல்லணும். 2 பாயிண்ட் தனித்தனி. அது பொறுமை தனியா, அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லணும். அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லணும். அப்புறம் திடமா சொல்லணும். இத்தனை பண்ணணும்னா இத்தனை பண்ணணும். இதெல்லாம் பண்ணிடலாமா? நீல இருந்து பண்ணிடலாம் மாதாஜி. வெரி குட் வெரி குட். வைஷாலி சொல்லுங்க. விஷாலி சொல்லுங்க. மனசை அலைப்பாய விடக்கூடாது, தூய்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், திடமா இருக்கணும், அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணும். அப்புறம் இன்னொன்னு பொறுமை சொல்றீங்களா? கடவுளை மட்டும் பேசணும். மௌனம், கடவுளை மட்டும் பத்தி பேசுறது. சோ அந்த சௌச்சம் மௌனம் ரெண்டுலயும் கிட்டத்தட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. சௌச்சத்திலயும் கிளென்லினஸ்ல தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள போடக்கூடாது, அது ஒண்ணு. மௌனத்துல பகவானை பத்தி மட்டுமே பேசணும். சோ 2 கம்பைன்டு தான். சோ இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜபத்தோட அந்த குவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. முடிக்கணுமே அப்படின்னு அவசரப்பட்டு முடிக்க வேண்டாம். நல்லா அந்த ஒரு நாளைக்கு 4 ரவுண்டு சொன்னாலும் நல்லா தெளிவா சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஜபத்தோட குவாலிட்டி தான் அதுலதான் நம்மளோட முழு டிவோஷனல் சர்வீஸே இருக்குது. சரிங்களா? சோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு ஜபம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? வேற ஏதாவது இதுல ஏதாவது டவுட் இருக்கா?